ஜூனியர் ராகவா லாரன்ஸ் கேபி பாலா. இப்போ இதெல்லாம் வெளிப்பட எந்த உதவியும் பெறவில்லை, நான் சொந்தமா சம்பாதிச்சதுங்கிறாரு. சரி, என்ன பண்ண போறீங்க? மருத்துவமனை கட்ட போறேன். பசிச்சா அவனுக்கு மீன் கொடுக்காதா, மீன் பிடிக்க கத்துக்கொடுறா. அப்போ பசிக்கும் போதெல்லாம் மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்குவான். அண்ணா வணக்கம். வணக்கம். கேபி பாலா இன்றைக்கு பேசும் பொருளா இருக்காரு. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல கூட பரவாயில்ல, ஒரு சிறிய நடிகர், நல்ல ஒரு உள்ளத்தோடு பல பேருக்கு நன்மை செய்யறாரு. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, மருத்துவ வசதிகளுக்காகவும் ஏழை மக்களுக்கு பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அது இல்லாம 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்காரு. பல சோசியல் மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பணம் வைத்து இருக்க கூட இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணல. ஒரு சாதாரணமா நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள் இருக்கு பண்றாருன்னா. ஆனா இப்போ ஒரு 4 கோடி ரூபாயில ஒரு இடத்தை வாங்கி 100 கோடி ரூபாய் சம்பந்தமான ஒரு மருத்துவமனை கட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவரால் எப்படின்னா அது சாத்தியமாகுமா? அவர் பின்னாடி யாரு இருக்காங்க? பின்னணி யாரு இருக்காங்க? நல்ல கேள்வி. அதாவது இப்போ அவர் மேல ஒரு பெரிய மோசடி செய்தி வெளிவந்திருக்கு. என்னன்னா, இந்த ஆம்புலன்ஸுடைய பதிவு எண் ஒரு காரினுடைய பதிவு எண். இது எப்படி பாலாவுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? பாலா அந்த ஆம்புலன்ஸ கர்ப்பிணிகளுக்கும் நோயாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்குமா வாங்கி கொடுக்கிறாரு. அப்படி வாங்கி கொடுக்கிற அந்த பாலா அந்த ஆம்புலன்ஸ் வேன் இன்சூரன்ஸ் செய்யப்படவில்லை. அவருடைய பதிவு எண் வேறொரு காரினுடைய நம்பர். இப்படி மோசடி நபராக அவர் சித்தரிக்கப்படுகிறார். பாலா இன்னைக்கு அதுக்கான ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா, அந்த ஆம்புலன்ஸ் வண்டி வாகனத்துல இருக்கக்கூடிய எண்ணு ஸ்டிக்கர் மிஸ்டேக்காக அது போல மாறி இருக்கு. நான் என்னன்னா, ஒரு படத்துல ஒரு கதாநாயகனா நடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக இது போல ஒரு வன்மை என் மேல இது பண்றாங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்துல தான் பிறந்தது. எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய்லாம் எதுவும் இல்லை. நான் நல்லது செய்யலாம்னு நினைக்கிறேன், ஆனா செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை அவருடைய வீடியோ காணொலி வந்திருக்குன்னு. அதை பத்தின இல்ல, அவரு இப்போ உடனே இந்த செய்தி வந்த பிறகு அவரு இப்போ ஒரு காணொளி போடுறாரு. ஆனால் இப்ப இவரு வெளிப்படை தன்மையாக இயங்க வேண்டிய தேவை வந்திருக்கு. ஏன்னா நீங்க ராகவா லாரன்ஸ் அவர் பெரிய பாலா இப்படிதான் ஆரம்பிச்சாரு. எளிமையா ஆரம்பிச்சு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிச்சார். இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் பணம் குவிந்தது. இப்படி குவிந்த பிறகு அவரு ஒரு காலகட்டத்தை நிறுத்திட்டாரு. பணம் எனக்கு வேண்டான்ட்டார். மாட்டிக்கொள்ளுவோம், எங்க வருமான வரித்துறையிடம் மாட்டிக்கொள்ளுவோம். கோடிக்கணக்கில் குவிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதற்கு பிறகு அவரு இந்த பொது சேவையை முடிந்தவரை குறைத்து கொண்டு சன் பிக்சர்ஸுடைய தயவுல வருடம் 10 கோடி ரூபாய் சம்பளம் பண்ணை விட்டு போயிட்டார். அவருடைய பொது சேவை முடிஞ்சு விட்டது. இப்ப அடுத்து ஜூனியர் ராகவா லாரன்ஸ் கேபி பாலா. இப்ப இதெல்லாம் வெளிப்படை தன்மை இல்லை என்பது பின்னணியில யாருமே இருப்பாங்க. வெளிப்படை தன்மை இல்லை என்பதுதான் இப்ப பல பேருக்கு வருத்தம். இப்ப ஒரு மருத்துவமனை கட்ட போறாராம் ஒரு கிரவுண்டுல. இந்த ஒரு கிரவுண்டு மருத்துவமனை அந்த இடம் இவருடைய சொந்த பேர்ல இருக்குங்கிறாங்க. சிட்டியில எங்க வாங்கினாலும் 4 கோடி ரூபாய்க்கு ஒரு கிரவுண்டு இடமே இல்லை. கண்டிப்பா குறைந்த கிரவுண்டு வாங்கினாலே முடியாது 4 கோடி. அப்போ இந்த கோடிகள் அவருக்கு எங்கிருந்து வந்துன்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அத என்னுடைய சொந்த காசனை யார்ட்டையும் எந்த உதவியும் பெறவில்லை, நான் சொந்தமா சம்பாதிச்சதுங்கிறாரு. சரி, என்ன பண்ண போறீங்க? மருத்துவமனை கட்ட போறேன். கட்டடத்துக்கே பல கோடி வேணும். கட்டடம் கட்டிவிட்டால் அதுல மருத்துவ கருவிகள் அது பல கோடி வேணும். மருத்துவமனை எப்படி நடத்த முடியும்? பல டாக்டர்கள், செவிலியர்கள், அதுக்கு மாசத்துல பல லட்சங்கள் வேணும். கோடி இல்ல, நான் எளிமையா பண்ணாலே பல லட்சங்கள் வேணும். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க யாரிடம் நிதி உதவி வாங்குறீங்க? உங்களுக்கு பின்னாடி எந்த அரசியல் கட்சி, உங்களுக்கு பின்னாடி யாரு சட்ட விரோத சமூக விரோத ஆளா, இல்ல வருமான வரி கட்டுற ஆளா,
இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மறைத்தால் நீங்க ஒரு மோசடி நம்பர் சந்தேகம் வருது. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இவங்க சொல்ற பெரிய அமௌண்ட்ல எங்கிட்ட எதுவும் இல்ல, நான் வந்து ஒரு சினிமா இப்பதான் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கேன், ஆமா நிறைய ஈவெண்ட்ஸ் போறேன் நானு, அதுல எனக்கு பணம் வருது, எனக்கு கிடைச்சதுல வந்து நான் மனதிருதியா வந்து நான் எல்லாருக்கும் நான் பண்றேன். இது வந்து என்னன்னா நான் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுல வந்து என் மேல வந்து மீண்டும் மீண்டும் வந்து வன்மையை தான் வந்து பேசுறாங்க அப்படின்னு தான் அவர் ரொம்ப வருத்தத்தோட என்னுடைய பயணங்கள் தொடரும் தான் சொல்லியிருக்காரு. இந்த வருத்தங்கள் பயணங்களுக்கு நடுவுல இவருடைய இந்த இலவசங்கள் கொடுக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் செலவு செய்யக்கூடிய மருத்துவமனை செலவு, மருத்துவமனை கட்டடம், மருத்துவமனைக்கான இடம், இதெல்லாமே சொந்த உழைப்பில் வந்ததா இல்ல யாராவது நன்கொடை கொடுத்ததா என்பதை பொது வழியில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அவர் சொல்ல மறுக்கிறார். அதுதான் சந்தேகம். நீங்க வேன்ல நம்பரே வேற யாருக்குங்கிறது ஆரம்பிக்குது. நீங்க எப்பவுமே நீங்க சொந்த வாழ்க்கையில இருந்து உங்களை யாரும் பார்க்க மாட்டான். பொது வாழ்க்கை எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் இல்ல, குற்றம் செஞ்சா குற்றம். நீ இத்தனை நாள் அவர் மேல விமர்சனம் தான் வரலையே, இப்ப ஏன் வருதுன்னா ஒண்ணுல ஆரம்பிக்குது. எதுல? ஆம்புலன்ஸ்ல. அது அப்படியே அந்த இடத்துக்கு போகுது. டூ வீலர் இருக்கும் போது நீங்க குற்றம்னு வந்துட்டால பல குற்றங்கள் அதுக்குள்ள மறைந்து கிடக்கும். இதுதான் ஒரு லாஜிக்கே. ஆனா பாலாவை பொறுத்த வரைக்கும் மாசற்றவன், நான் எந்த யார்கிட்டையும் நிதி உதவி வாங்காமல் சொந்த காசுல நான் செலவு பண்றேன்னு சொல்லுகிற பொழுதுதான் அவருடைய வருமானத்தை பூரா மக்களுக்காக செலவு செய்தாலும், பல பிரசவ பெண்களுக்கு நான் உதவி இருக்கேன், பல நோயாளிகளுக்கு உதவி இருக்கேன், பல குழந்தைகளுக்கு உதவி இருக்கும் போது பல பேருக்கு இதய சிகிச்சை அறுவை, இப்படியே பல உதவி இருக்காங்க. ரைட், நன்றி. ஆனால் இப்போ உங்கள் மீது பல கோடி ரூபாய் பெரும்பாலான மருத்துவமனை கட்டுறீங்க. மருத்துவமனை என்பது நீங்க எல்லாராலும் உற்று பார்க்கப்படுகிறது. நீங்க படம் எடுத்தீங்க, காந்தி கண்ணாடி எடுக்கலாம், நேரு தொப்பி எடுக்கலாம், நேருடைய ரோஜா பூ எடுக்கலாம், அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் பல நடிகருக்கு யாராவது விமர்சனம் பண்றாங்களா? இல்ல. அவன் நடிகராக பார்க்கப்படுகிறான். நீங்க பொது சேவை செய்கிற பொழுது அந்த பொது சேவை என்பது சந்தனமரம் கடத்தலோ அல்லது சமூக விரோத செயலோ செய்கிறவர்களை வந்து நீ நிதி வாங்க கூடாதுங்கிறதா என்னுடைய ரோல் மாடல் வந்து ராகவா லாரன்ஸ் தான் சொல்றாரு. ராகவா லாரன்ஸ் அமைதியா போயிட்டாரு. அவருடைய தொண்டு நிறுவனம் என்ன ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லையே. ராகவா லாரன்ஸ் உடைய தொண்டு நிறுவனங்கள் என்ன ஆச்சு? அவருக்கு கோயில் பல கோடி ரூபாய் செலவு கோயில் கட்டியிருக்காரு. ஏன் மருத்துவமனை இன்னைக்கு கட்டல? பள்ளிக்கூடம் ஏன் கட்டல? ஒரு படம் ஒண்ணு பூஜை போட்டாலே ஒரு 10 கோடி 20 கோடி படம் கொட்டுது. இந்த ராகவா லாரன்ஸ் கோயிலுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்றாரு. எப்படி வந்தது கணக்காட்டு. அவருக்கு இப்ப சன் பிக்சர்ஸ் வருஷம் 10 கோடி ரூபாய் கொடுப்பதாக ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர் ஈசிஆர் பங்களாவில் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. ஆண்டுக்கு ஒரு படம், ஆண்டுக்கு சன் பிக்சர்ஸ் படம் எடுத்து கொடுத்தோன்னா அவர் சொந்தமா படம் எடுக்கக்கூடாது. அது படம் ராகவா லாரன்ஸ் மார்க்கெட் பூரா சன் பிக்சர்ஸ் தான் அறுவடை பண்ணுவாங்க. இது இப்படி. ஆனால் அவர் இந்த பொது வாழ்க்கையில் தான தர்மம் இலவசங்களுக்கு விளம்பரமே கொடுக்கறது இல்லை. தொண்டு நிறுவனத்தையும் மூடிட்டார். ஆனால் இப்ப பாலா மீது இத்தனை விமர்சனங்கள் வருவதற்கு காரணம் பாலா ஒரு பெரிய விளம்பர பிரியரா இருக்கார். நீங்க சிவகுமார் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு, அறம். அதுல பல கோடி ரூபாய்க்கு மாணவர்களுக்கு உதவி செய்யறங்கிறார், அஜித் செய்யறங்கிறார். இல்ல அது நிறைய பண்றாங்க. சிவகுமார், கார்த்திக், சூர்யா, நிறைய மாணவர்கள். அதுவும் என்னன்னா குக்கிராமத்துல வந்து அது தாய் தகப்பனை இருந்து மார்க் அதிகமா பெற்ற அந்த மாணவர்களை தேடி எடுத்து வந்து நிறைய 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்கு அந்த அரங்கம். அது வந்து அவங்களுடைய அந்த மாணவ மாணவிகளுடைய அந்த நேர்காணல் நம்ம பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த கஷ்டத்துல பண்ணா உண்மையா பண்ணியிருக்காங்க. ராகவா லாரன்ஸ் கட்டியிருக்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ போனாலும் வந்து அன்னதானம் வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறாரு. அப்படி ஒரு நல்ல செய்தி சார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காரு.
அவர் மேல வந்து இப்படி ஒரு பயங்கர குற்றச்சாட்டு ஏன் அது வந்து திடீர்னு வந்து அந்த அறக்கட்டளையில நிப்பாட்டிட்டாருன்னு நீங்க சொல்றீங்க? அதுக்கு பின்னணியில ஏதாவது இருக்குமா? இல்ல, அதாவது அவருக்கு வெளிப்படைத்தன்மை இல்லைன்றீங்களா? ஆமா, வேணா இப்போ அவரு திரைப்படத்தில் புகழ் பெற்ற பிறகு அவரும் வள்ளலாக தன்னை காட்டிக் கொண்டார். அந்த அறக்கட்டளைய நிறுவி அந்த அறக்கட்டளை மூலம் சினிமாத்தனத்தோடு, சினிமாத்தனம் எப்படின்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு இலவசங்களை கொடுத்தால் 2 லட்சம் ரூபாய்க்கு விளம்பர செலவு பண்ணுவாங்க. இதுதான் சினிமாத்தனம். சினிமாத்தனம். நீங்க கார்கில் நிதி கடுமையா இருக்கும்போது திமுக ஆட்சி, கருணாநிதியுடைய மனைவி தயாளு அம்மாள் 10,000 ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. எவ்வளவு? 10,000 ரூபாய். ஆமா, அரசு விளம்பரம் அதுக்கு 1 லட்சம் ரூபாய் அனைத்து பத்திரிகைகள். எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். ஆமா, அரசு. ஏன்னா திமுக ஆட்சி. தயாளு அம்மாள் கார்கில் நிதி 10,000 நிதி கொடுத்தார். மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு செலவு? 1 லட்சம். 1 லட்சம் ரூபாய். இதுதான் சினிமாக்காரன், இதான் சினிமாக்காரனுடைய பழக்கம். இப்ப ராகவா லாரன்ஸ் இதேதான். நீங்க சென்னையில மாம்பழம், வடபழனி, இப்படி எங்க திரும்பினாலும் எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் அறக்கட்டளை கல்வி நிலையம் இருக்கா? நிறைய இருக்கு. எம்ஜிஆருடைய சொத்துக்கள் பூரா காதி காணாதார் பள்ளி, கண்ணு தெரியாத பள்ளின்னு எல்லாருக்கும் இனாவசமா கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் சோறெல்லாம் போடல, அவரு அன்னதானம்லாம் போடல, கோயில் தான் கட்டல. எது கோயில்? பள்ளிக்கூடத்தாக கோயில். ஒருவனுக்கு அறிவு பசி என்பது உணவு பசியை விட அதிகமானது. ஒருவனுக்கு அறிவை திறந்ததை நீங்க மாசியத்துதான் சொல்லுவார், பசிச்சா அவனுக்கு மீன் கொடுக்காதா, மீன் பிடிக்க கத்துக்கொள்ளா. அப்போ பசிக்கும் போதெல்லாம் மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்குவான். நீ மீனை குடிச்சு போட்டீங்கன்னா நீ வர வரைக்கும் உட்கார்ந்துருப்பான், எங்க கடற்கரையில உட்கார்ந்துருப்பான். அப்போ எம்ஜிஆர் என்ன செய்தார் என்பதை ராகவா லாரன்ஸும் செய்யல, KP பாலாவும் செய்ய வேண்டும். நீங்க KP முழு கூட்டத்தை சுமத்த முடியாது, ஏதோ செய்தார். ஆனா வெளிப்படைத்தன்மை இல்ல, இந்த நம்பர் மாறி இருக்கிற குற்றம், இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். அந்த ஆம்புலன்ஸுக்கு இன்சூரன்ஸ் கட்டல, ஆம்புலன்ஸ் RC புக் இல்ல, இப்படி நிறைய பிரச்சனை வருது. செய்கிற பொழுது சட்டப்படி செய்யணும். ஏன்னா சட்டம் என்பது மக்களுக்கானது, லாரன்ஸுக்கானதோ பாலாவுக்கானதோ அல்ல, மக்களுக்கானது. நீ சட்டத்தை மீறி, சட்டத்தை பயந்து கொண்டு, சட்டத்தை ஏமாற்றி ஒரு வேலை செய்தால் மக்களை ஏமாற்றுவதற்கு சமம். அப்ப பாலா மீது வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் அத்தனை யாரையும் காசு வாங்குறதுங்க, நானே சொந்த செலவு செய்யறேங்க இப்படி சொல்லுகிற பாலா மீது அடுத்து விமர்சனங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமா ஒரு பொது சேவைக்கு வந்துட்டா அந்த பொது சேவையில வந்து வெளித்தன்மை தேவை. அப்படி இருந்தாதான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அறிவுரை சொல்லியிருக்கீங்கன்னா நன்றி. நன்றி, வணக்கம்.